இப்ப இருக்கிற காம்படிஷன் ரொம்ப அதிகம். ஏன்னா எல்லார்கிட்டயும் ஃபோன் இருக்கு. எல்லார்ட்டயும் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ எல்லாம் வரும்போதே எல்லாருமே ஃபோட்டோஸோட, ஒரு வீடியோஸோட தான் வராங்க. மிச்சவங்க மாரி என்னால பாடி, ஆடி அப்படிலாம் பிஸ்னஸ் பண்ண தெரியாது. உள்ளத உள்ளபடி சொல்றேன். சாரி எடுத்து ஓப்பன் பண்ணி டக்குன்னு க்ரோவ் ஆகணும். டக்குன்னு இதில ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போறவ தான். ஓகே. அம் என்னோட ஸ்டைல்ல இத பண்ணணும்னு நெனைப்பேன். யாரும் இவங்க பண்றாங்களே நம்ம அது பண்ணணுமேன்னு என்னைக்குமே அது மாரி போனதில்ல. ஐ ஆல்ரெடி ஹேவ் சம் செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ். ஒரு 1,00,000 2,00,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாவே போதும். என்ன பண்றாங்க, டக்குன்னு ஒரு பேல் எடுத்துட்டு தே ஸ்டார்ட் பிசினஸ் ஃப்ரம் ஹோம் இட்செல்ஃப். அவங்களுக்கு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் தேவையில்ல. யாரெல்லாம் எக்ஸ்போ போடுறாங்க, தே டோன்ட் ஹேவ் அ ஃபிசிக்கல் ஸ்டோர். அப்பதான் அவங்க எக்ஸ்போ போட்டா தானே அவங்க மக்கள மீட் பண்ண முடியும். அவங்க ப்ராடக்ட்ட இன்னும் கொஞ்சம் நெறையா சேல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அவங்க எக்ஸ்போ போடுறாங்கன்னு என்னோட தாட்டு. பட் போத் த சைட்ஸ் வி வில் க்ரோ. ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த ஷோவில் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னா ஒரு விமன் ஆண்டர்பிரினர், ஒரு பேஷன் ஃபார் பிஸ்னஸ், அதை இன்னைக்கு ஒரு பொட்டிக் பிஸ்னஸாக மாற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து ஒரு ரோல் மாடலாகவும் இருக்காங்க. அவங்க தான் வள்ளி ஸ்வசிகாவோட வள்ளி மேம். வள்ளி மேம், வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு பொட்டிக் பிஸ்னஸ் விமனாக எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி வள்ளி மேம் யார், அவங்க பேக்ரவுண்ட் என்ன? வள்ளியும் ஒரு சாதாரண ஒரு பொண்ணா தான் இருந்துட்டு, ஒரு இங்கே தான் சென்னையிலே பொறந்து வளர்ந்தவ தான். நேட்டிவ் வந்து காரைக்குடி. ஸோ இங்கே வந்து எம்ஓபி வைஷ்ணவால தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணேன். அப்புறம் எம்பிஏ பண்ணேன். அப்புறம் ஒரு 3 to 4 கம்பெனிஸ், என்ஐடி நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணேன். ரீசெண்டாக குவிட் பண்ணதுன்னு பார்த்தா பொலாரிஸ்லேருந்து குவிட் பண்ணேன். ஏன் பொட்டிக் பிஸ்னஸை செலக்ட் பண்ணீங்க? பிஸ்னஸ் தாட் தான் இருந்துச்சு. இதுதான் ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு இல்ல. ஆக்சுவலா நான் மஃபால ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்கிட்ட ஒருத்தவங்க வந்து, "நீங்க காரைக்குடி போம்போது எனக்கு ஒரு செட்டிநாடு காட்டன் சாரி வாங்கிட்டு வாங்கன்னாங்க." அப்ப அவங்களுக்கு வாங்க போம்போது, சரி இன்னொரு 10 சாரீஸ் வாங்கிட்டு போனா என்ன? வேற யாராவது வேணா கூட ஆஃபீஸ்ல எடுத்துக்குவாங்கல்ல. ஸோ இத பார்த்து வேற யாராவது கேட்டா, ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் ஒரு 10 சாரீஸ்ல. அப்புறம் என்னோட சிஸ்டர் இன் லா வந்து ஈரோட்ல இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, காவேரின்னு பேரு. சொன்னாங்க, "ஏய் நீ இந்த ஈரோடு காட்டனையும் எடுத்துட்டு போலாம்ல, நெறைய பேர் லைக் பண்ணுவாங்க" அப்டின்னாங்க. ஸோ அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு சாரி பிசினஸ் ஆரம்பிச்சேன். வீட்ல தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 2013ல ஸ்டார்ட் பண்ணேன். அப்ப வொர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு 2018ல தான் ப்ராப்பரா ஷாப்பா ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ 2013ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஹோம் பிஸ்னஸ் மாதிரி ஹோம் தான் நீங்க பிசினஸ் தான். பண்ணீங்க. ரொம்ப ஸ்லோவா தான் இது பண்ணேன் நானு. அ உடனே 2014லலாம் ம். ஒரு 5 இயர்ஸ் ஆனுச்சு. ம், ஒரு ம். ஷாப்பா ஒரு கான்ஃபிடென்ட் வரதுக்கு, எனக்கு ஒரு ஷாப்பா ஓப்பன் பண்ணலான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு எனக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. 2013, 18லனா இப்ப இந்த Facebook, Insta இதுலலாம் கிடையாது. இந்த கோவிட்க்கு அப்புறம் தானே இந்த வீடியோஸ், லைவ் ஷோஸ் போயிட்டு அதெல்லாம் பண்ணது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லா வேர்ட் ஆஃப் மவுத் தான். நம்மளோட பேக்ரவுண்ட் தான் பெருசாச்சுல்ல. இந்த சைடு எங்க அண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொன்னாங்க. என் நாத்தனார் எல்லாம் வொர்க் பண்ணாங்க. அவங்க ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தரா அப்படி வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமா தான் நமக்கு கஸ்டமர்ஸ் வந்தாங்க. ஓகே. அப்போ ஒரு 2016, 17லலாம் வாட்ஸ்அப்ல மட்டும் சும்மா ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்றது எல்லாருக்கும். ம், ஒரு ம். 2018 ஷாப் ஓப்பன் பண்ணும்போது கூட இந்த ஒரு Facebook, Instaலலாம் அவ்ளோ இதுவா போகல. ம், ஒரு ம். கோவிட்க்கு அப்புறம் தான் சரி ஆன்லைன்னு வரும்போது தான் நம்ம வந்து Insta, Facebook, YouTubeலலாம் இது வந்தது. ஓகே. இப்போ 2013லயே ஸ்டார்ட் ஆ. பண்ணிட்டேன்றீங்க. அரவுண்ட் 12 இயர்ஸ். இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து உங்களோட ஜர்னி வந்து ஸ்ட்ரகிளா இருந்திருக்கும். ம். இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன்ல நீங்க எப்படி அத ஒரு விமனா ஃபேஸ் பண்றீங்க? இப்ப இருக்கிற காம்படிஷன் ரொம்ப அதிகம். ஏன்னா எல்லார்கிட்டயும் ஃபோன் இருக்கு. எல்லார்ட்டயும் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ எல்லாம் வரும்போதே எல்லாருமே ஃபோட்டோஸோட, ஒரு வீடியோஸோட தான் வராங்க. அப்ப கூட கொஞ்சம் நல்லா பிசினஸ் பண்ணிடலாம் போல. இப்ப பிசினஸ் பண்றது தான் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஓகே. ஏன்னா ஓப்பன் டூ மார்க்கெட். வீவர்ஸும் டைரக்ட்டா சேல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மேனுஃபேக்சர்ஸும் சேல் பண்றாங்க. எங்கள மாரி ரீட்டெயில் ஓனர்ஸும் இருக்காங்க. ஸோ ம். எல்லாருக்கும் நடுவுல வரதுங்கிறது தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கானது ஒரு இதா இருக்கு. இன்றைய காலகட்டத்தில
உங்களோட யூனிக்னஸ் எந்த அளவுக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? யூனிக்னஸ்ன்னு சொல்றத விட மிச்சவங்க மாரி என்னால பாடி, ஆடி அப்படிலாம் பிசினஸ் பண்ண தெரியாது. உள்ளத உள்ளபடி சொல்றேன். சாரி எடுத்து ஓப்பன் பண்ணி அதான் சாரிய பத்தின நாலேட்ஜ் கண்டிப்பா இருக்கு. ஸோ அத வச்சு தான் பிசினஸ் பண்றது. ம். ஆக்சுவலா ஒரு 2018 ஆர் 19க்கு அப்புறம் தானே இந்த வீடியோஸ் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப வந்து எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. ம். ம். ஃபேஸ் நம்மளே போயிட்டு வீடியோஸ் பண்றதுக்கு அதுக்கெல்லாம். இப்பலாம் நெறைய பேரு இது பண்ணி வீடியோஸ் பண்ணாங்க அப்ப. நான் சொல்றது 2019, 20ல. ஆ எல்லா ஷாப்ஸ்க்கும் ஒருத்தங்க இருப்பாங்க. வந்து வந்து வீடியோஸ்லாம் நம்ம கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல ஃபேமிலில டிஸ்கஸ் பண்ணும்போது என் பையன் சொன்னான், "ஏம்மா உங்களோட சாரிய பத்தி வேற யாரு இன்னும் நல்லா சொல்லிடுவாங்க. ட்ரூ. ஸோ நீங்களே சொல்லுங்களேம்மா. உங்களுக்கு அந்த சாரிய பத்தி நல்லா தெரியும். ம். எதுக்கு நம்ம இன்னொருத்தங்கள ரெக்ரூட் பண்ணணும்? ம். ஸோ ம். நீங்களே சொல்லுங்க." அப்படியே ஒவ்வொரு வீடியோவா ஃபர்ஸ்ட்டு போட ஆரம்பிச்சோம். அப்புறம் லைவ் ஷோஸ் அப்ப இருந்துச்சு. 2021 ஃபுல்லா லைவ் பண்ணோம். ம். அதுக்கப்புறமா திருப்பியும் வீடியோஸு, அ இது மாரி ரீல்ஸு அது மாரி கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இது சேல்ஸ். ஆ. இந்த எக்ஸ்போங்கிற மாரி விஷயம்லாம் நீங்க ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்ல, இல்ல. எக்ஸ்போஸ் நான் போனதில்ல. பட் எங்களோட காரைக்குடி நகரத்தார் சங்கம் எவ்ரி இயர் வந்து ஒரு இடத்துல டிசம்பர் மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில ஒரு லாஸ்ட் 2, 3 இயர்ஸா பார்ட்டிசிபேட் பண்ணோம். அது ம். நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ம். ஏன்னா நெறைய வெண்டர்ஸ் வந்திருந்தாங்க. அதாவது நாட் ஒன்லி சாரீஸ், ஆல் டைப் ஆஃப் பிசினஸ் ஓனர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அது ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நீங்க அதிகமா நான் சேல் பண்ண ஒரு ப்ராடக்ட் இதுதான். என்னோட யூனிக் கலெக்ஷன் இதுதான். அப்டின்னா என்ன சொல்லுவீங்க? என்னோட யூனிக் கலெக்ஷன்ஸ்னா சில்க் காட்டன்ஸ் தான். ம். பியூர் சில்க் காட்டன்ஸ் தான். ம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் வித் ஒரு ஈரோடு காட்டன், ஒரு வாயில் சாரீஸ்ல ஆரம்பிச்சாலுமே, எனக்குன்னு ஒரு தனித்தன்மைய குடுத்தது வந்து இந்த சில்க் காட்டன் சாரீஸ் தான். ம். நெறைய கஸ்டமர்ஸ அப்பயே 2019, 20லயே நெறைய பேர ஈர்த்தது ஒரு வீடியோ மூலியமானா சில்க் காட்டன் சாரீஸ். கோர்வை சில்க் காட்டன், ஸ்மைல் சக்கரம், லக்ஷதீபம் இதெல்லாம் தான் என்னுடைய இது செட் ஆஃப் சாரீஸ். ஓகே. ஃபினான்ஷியல் அப்படிங்கும்போது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ம். நீங்க எப்படி ஃபினான்ஷியல் கிரைட்டீரியாவ வந்து ஃபேஸ் பண்ணீங்க? இல்ல ஆரம்பத்துலேருந்து ஆக்சுவலா டச் வுட் லைக் வி காட் வெரி குட் மேனுஃபேக்சரர்ஸ் வீவர்ஸ் ஹூ சப்போர்ட்டட் அஸ் அ லாட். இனிஷியலாலாம் ரொம்ப நமக்கு ஒரு ப்ரெஷர்லாம் குடுக்கல. "நீ எடுத்துட்டு போய் வித்துட்டு எனக்கு காசு குடும்மா" அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. சில பேரு ரொம்ப இதுவா இருப்பாங்க. நியூவா நம்ம போம்போது யாருக்கா இருந்தாலும் ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 2, 3 டீலர்ஸ் இருக்காங்க இங்க. ஆல்மோஸ்ட் ஐ அம் லைக் அவங்களோட இப்போ ஒரு 10 வருஷமா நான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். அவங்கலாம் மேஜர் டீலர்ஸ் ஃபார் அஸ். எவ்வளோ வேணாலும் நீ பண்ணுமா, நான் சப்போர்ட் பண்றேன். இந்த ஷாப் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம், தே ஆர் ரெடி டூ கிவ் அ லாட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வித்தவுட் ஈவன் கெட்டிங் அ செக் ஃப்ரம் மீ. சூப்பர். ஆமா. செக் கூட வாங்க மாட்டாங்க. ம். ம். எல்லாமே ம். ஒரு ட்ரஸ்ட்ல தான். நிச்சயமாக. இப்போ இந்த ஃபீல்ட்ல வந்து ம். காம்படிஷன், ஸ்ட்ரகிள்ஸ், இன்சல்ட் இத எப்படி நீங்க பார்க்குறீங்க? காம்படிஷன்ஸ் உண்மையாலுமே ஜாஸ்தி இருக்குது இப்ப. ஓகே. ஒரு அ அதாவது இப்ப என்ன மாரி ஒரு பொட்டிக் ஓனர்ஸ் கிட்ட இருக்கிற காம்படிஷன்ஸும் இருக்குது. அதாவது இந்த ப்ராடக்ட்ட ரெப்ளிகா பண்றாங்கல்ல, ம். அந்த காம்படிஷனுமே அதிகமா இருக்கு. நம்ம வந்து ஒரு ரியல் ப்ராடக்ட்ட கொண்டுட்டு வருவோம். ஒரு 2 மந்த்ஸ்லயே சூரத்லேருந்து அது ஒரு ரெப்ளிகா வந்துரும். ஸோ ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது தான் இப்ப பெரிய சேலஞ்சா இருக்கு. மேம் இது வந்து ரியல் ப்ராடக்ட், இது ரெப்ளிகா ப்ராடக்ட்ன்னு. ஏன்னா மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கும் சாரீஸ்ல. இப்ப நம்ம ஒரு சாரி ₹1000க்கு எடுக்கிறோம்னா, சூரத்ல ப்ரொடியூஸ் பண்ற சாரி அது ₹500க்கு விப்பாங்க. ஸோ மேஜர் ஆஃப் டிஃபரன்ஸ். பட் அவங்களுக்கு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது அதுதான் இப்ப பெரிய சேலஞ்சா இருக்குது. பொட்டிக் ஓனர்ஸோட காம்படிஷனோட இந்த ப்ராடக்ட் வைஸ் இது ஹேண்டில் பண்றது தான் இதுவா இருக்கு. ஏன்னா, ஒரு ப்ராடக்ட் இப்ப மார்க்கெட்ல நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸ்டார்ட்டிங் நம்ம இது பண்றோம் அப்டின்னா, அது உடனே ஒரு 2 மந்த்ஸ்லயே ரெப்ளிகாஸ் வந்துரும் மார்க்கெட்ல. ஆமா. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் விமனா, ம். நம்ம இப்போ ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம்னா, ஆன்லைன்ல வாங்குறது பெஸ்ட்டா? இல்லாட்டி நேர்ல வந்து அத டச் பண்ணி, ஃபீல் பண்ணி வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே நான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு சஜெஸ்ட் பண்றது, நீங்க இப்ப சென்னையில இருக்கிறீங்கன்னா, நேரா வாங்க. டச் அண்ட் ஃபீல் பண்ணி என்னோட எல்லா வீடியோஸ்லயும் நான் சொல்லுவேன். டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து எடுத்துட்டு போங்க. ஒரு மன திருப்தி இருக்கும். என்னதான் நம்ம ஆன்லைன்ல வாங்குனாலும் நான் ஆன்லைன்லயும் தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். வி டூ ஹேவ் அ வெப்சைட். கண்டிப்பா, கண்டிப்பா. பட் ஸ்டில் ஐ சஜெஸ்ட் கஸ்டமர்ஸ் நீங்க சென்னையில இருக்கீங்க, இல்ல சென்னைக்கு வரீங்க அப்படின்னா, நேரா கடைக்கு வாங்க. டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க. உங்க மேல வச்சு பாருங்க. உங்களுக்கு புடிக்குதா அப்படின்னு பாருங்க. இது மாரி டெக்ஸ்சர் நம்ம வேர் பண்ணுவோமா? இது நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா? அப்படின்னு பார்த்து எடுத்துக்கங்கன்னு தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன் கஸ்டமர்ஸ்க்கு. இப்போ ரிவ்யூஸ் அப்படின்னு ஆ, வரும்போது, எல்லாருமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவா குடுப்பாங்களான்றத பத்தி ஒரு ஒரு திங்கிங் ஆ. இருக்கும். நெகட்டிவ் ரிவ்யூஸ நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க?
நான் ஆக்சுவலாக பாசிட்டிவ் ரிவ்யூஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் படிச்சுக்குவேன். ம். எதனால இது போச்சு? நமக்கு எதனால இவங்களுக்கு இது ஃபீல் ஆனுச்சு? கண்டிப்பா அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணுவேன். ஓகே. எப்படியாவது அவங்க நம்பர வாங்க ட்ரை பண்றேன் நானு. ஓகே. ஆக்சுவலா Googleல ரிவ்யூஸ் போடுறதுலாம் நமக்கு நம்பர்ஸ் கிடைக்காது. ம். ஸோ அவங்களோட நம்பர்ஸ எப்படியாவது சோர்ஸ் பண்ணி, மேம் கைண்ட்லி கால் மீன்னு சொல்லிட்டு 2, 3 தடவ அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். ம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன அவங்களுக்கு தப்பாச்சு அப்படின்னு அத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா ஒண்ணு வந்து சர்விஸ் ரிலேட்டடா வரலாம். ஏன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் ஒரே மாரி இருக்க மாட்டாங்க. ஒரு ம். ஸ்டாஃப் ஒரு மாரி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டாஃப் இல்ல அவங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிக்கலையா? இல்ல ப்ராடக்ட் வைஸ் ஏதாவது ப்ராப்ளமாங்கிறத ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கன்னா, அ என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சா தான் அத நெக்ஸ்ட் டைம் ஆகாம நம்ம தடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அதில தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ம். ஆல்வேஸ் குட் ஃபீட்பேக் கிவ்ஸ் அஸ் குட் ஃபீலிங். கண்டிப்பா, அது கண்டிப்பா. கண்டிப்பா மறுக்க முடியாத ஒண்ணு. ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மேட் மை டே மாரி இருக்கும் அன்னைக்கு. நிச்சயமா, நிச்சயமா. டக்குன்னு க்ரோவ் ஆகணும். டக்குன்னு இதில ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போறவ தான். ஓகே. அம் என்னோட ஸ்டைல்ல இத பண்ணணும்னு நெனைப்பேன். ஓகே. யாரும் இவங்க பண்றாங்களே நம்ம அது பண்ணணுமேன்னு என்னைக்குமே அது மாரி போனதில்ல. ம். என்னோட ஸ்டைல் ஆஃப் பிசினஸ் இதுதான். என்னால இதுதான் பண்ண முடியும். ரொம்ப அதுக்காக பரபரன்னும் இருக்க மாட்டேன். ம். ஸ்டில் என்னோட கம்ஃபர்ட் லெவல்ல பண்ணிட்டுருப்பேன். ஹவ் டு யூ பேலன்ஸ் யுவர் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்? ஆக்சுவலா நான் வந்து வொர்க் பண்ணிட்டுருந்தேன். அத குவிட் பண்ணதுக்கு காரணமே ஐ வாண்ட் டூ கான்சன்ட்ரேட் மோர் ஆன் ஃபேமிலின்ட்டு. ஏன்னா இது நம்ம ஒரு வேளை பிசினஸ் பண்ணா நம்ம 2த்தையும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். டிராவல் டைம்லாம் இருக்காதே அப்படின்னு நெனச்சேன். பட் இப்ப இதுதான் அதிகமா ஏன்னா வி டோன்ட் ஃபைண்ட் டைம். ஆக்சுவலி நேத்து கூட ஒருத்தவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு வந்து கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், மேம் வி டோன்ட் ஹேவ் ஃபேமிலி டைம் நவ் டேஸ். ஏன்னா ம். ஆல் டேஸ் வி ஆர் வொர்க்கிங். மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் வி ஆர் வொர்க்கிங் ஃப்ரம் மார்னிங் 10:30 டு டில் 9:30 10:30 ஆயிடுது. ஸோ இப்போ ஃபேமிலி டைம் கம்மியாயிட்ட மாரி இருக்கு. பட் ஸ்டில் அவன் க்ரோவ் ஆயிட்டதுனால ஹி இஸ் டூயிங் ஹிஸ் 12த். ம். அதனால கொஞ்சம் மேனேஜபிளா இருக்கு. ஓகே. இப்ப நம்ம ஆன்லைன்ல நெறைய பார்க்குறோம். இந்த புட்டிக்கோட ம். ரீல்ஸ் எல்லாம் நெறைய பார்க்கும்போது, எல்லாம் கப்புல்ஸா வந்து பண்ணிட்டுருக்காங்க. அதுக்குன்னு தனியா ஒரு மீடியா ஆமா. டீம் செட் பண்ணி. நீங்க இப்படி என்ன சப்போர்ட்ல இத பண்ணிட்டுருக்கீங்க? அவங்க பண்றதெல்லாம் சோ மச் ஆஃப் எஃபர்ட் போடுறாங்க. லைக் சீரியஸ்லி ஐ ஆல்வேஸ் திங்க் அபவுட் தம். ச்சே! எவ்ளோ எஃபர்ட் போடுறாங்கல்ல ஒரு பிசினஸ் பண்றதுக்குன்ட்டு. பட் ஸ்டில் என்னோட வே ஆஃப் இது வந்து அதுக்கும் ஈடாகாது. ஒரு இப்ப நீங்க சொல்ற மாரி அவங்க ஒரு டீமா பண்ணுவாங்க. ஒரு கேமரா தனியா இருக்கும். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. எல்லாமே தனித்தனியா இருப்பாங்க. பட் வி டூ நார்மலி பிகாஸ் மை ஹஸ்பண்ட் ஆல்சோ நாட் இன்டூ திஸ் இந்த ஆடல், பாடல் அதெல்லாம் எங்களுக்கு 2 பேருக்குமே வராது. வி ம். போத் ஆஃப் அஸ் நார்மலி டூ. அவங்க தான் என்னோட வீடியோஸ் ஃபுல்லா எடுப்பாங்க. என் ஹஸ்பண்ட் தான். ம். பேக் ஆஃபீஸ் ஒர்க் ஃபுல்லா ஹஸ்பண்ட் தான். அவங்க இல்லன்னா கண்டிப்பா இது பண்ண முடியவே முடியாது. நிச்சயமா. ஸோ ஃப்ரண்ட்ல வீடியோ எடுக்கிறதுக்கு நான் இது பண்றேன். அதுவும் நார்மல் வீடியோஸ் தான். ம். சில கஸ்டமர்ஸ் கேட்பாங்க, "நீங்க என்ன சாரி விக்கிறீங்க? நெறைய நாள் சல்வாஸ்ல இருக்கீங்களேன்னு." ம். ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஏன்னா நம்மளும் களத்துல இறங்கி வேலை செய்யணும். கண்டிப்பா. ஸோ எல்லா நேரமும் சாரி கட்டிட்டு வில் நாட் பி ஃபீல் லைக் என்ன குனிஞ்சு எடுக்கணும், கொடுக்கணும் கஸ்டமர்ஸ்க்கு. ஸ்டாஃப்ஸ் வராத நேரத்தில எல்லா வேலையும் நம்மளே செய்ற மாரியும் இருக்கும். ம். ஸோ வி போத் ஆஃப் அஸ் ஆர் நார்மல். நாட் லைக் அதான் சொல்றேன்ல ஆடல், பாடல்லாம் நமக்கு வராது. அவங்க பண்றவங்கலாம் செம்ம எஃபோர்ட் போட்டு பண்றாங்க. ம். உங்க ஆக்சுவலி கடையோட ப்ராடக்ட்ஸ பத்தி ஒரு 3 வேர்ட்ஸ்ல டிஃபைன் பண்ணணும்னா என்ன சொல்வீங்க? குவாலிட்டி, ஒரு ரீசனபிளி பிரைஸ்டு ஒரு ப்ராடக்ட்ன்னு எடுத்துட்டு போனா, லாங் லைஃப் வர மாரி. அதாவது எந்த ப்ராடக்ட்டுமே நான் ஒரு 300, 400 அந்த ஒரு தடவ கட்டிட்டு டிஸ்போஸ் பண்ற மாரி சாரீஸ் ரொம்ப விக்கவே மாட்டேன். ஓகே. அவங்க வச்சுக்கணும் நம்ம என்ன சொல்லுவோம், அம்மா புடவ நம்ம இன்னும் வச்சிருக்கோம்னு சொல்லுவோம்ல, அது மாரி என்னோட புடவ வந்து அவங்க வார்ட்ரோப்ல பல வருஷம் இருக்கணும். அது கண்டிப்பா. மாரி சாரீஸ் தான் நான் மோஸ்ட்டா எடுப்பேன். கேட்பாங்க, "ஏன் உங்க இதில வந்து டிசைனர் சாரி இல்ல, ஸ்டோன் ஒர்க்ஸ் இல்ல." என்ட்ட இல்ல. அந்த சாரீஸே என்கிட்ட கிடையாது. ஐ டோன்ட் ஃபீல் லைக் எவ்ரி டே தே வில் பிக் ஃப்ரம் த எந்த நம்ம கை வந்து வார்ட்ரோப்க்கு எதுக்கு போகும்? எது நம்மள கம்ஃபர்டபுளா கம்ஃபர்டபுளா வச்சிருக்கோமோ டெய்லி அந்த வேர். சாரிக்கு தான் போகும். ஸோ மை ஷாப் வில் ஹேவ் சாரீஸ் விச் மேக்ஸ் அஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள் அண்ட் லாங் லாஸ்டிங். அதுதான் என்னோட கான்செப்ட். சூப்பர். ஒரு 20 வருஷம் கழிச்சு போனாலும் அந்த புடவ வள்ளி சசிகால வாங்கின புடவ இருக்குதுப்பா என்கிட்டன்னு சொல்லணும். இப்ப இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் சாரி சேல்ஸ் தான் பார்க்குறோம் நம்ப. ஆமா. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல நிஜமாவே இப்ப என்ன மாரி இன்னொரு பொட்டிக் ஓனர் நானும் அவளும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஷி இஸ் ஆல்சோ ஹேவிங் சம் மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா. வி போத் ஆஃப் அஸ் ஆல்வேஸ் டாக் டுகெதர் அபவுட் திஸ்.
நாங்க சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு 2013லேருந்து நான் வந்து 1 பை 1 ஒரு 10 எடுத்து, 20 எடுத்து இட் டுக் மீ லைக் மோர் தேன் 8 இயர்ஸ் டூ ஸ்டார்ட் அ ப்ராப்பர் ஷாப். இப்போ வந்து அப்படி கிடையாது. ம். தே ஆல்ரெடி ஹேவ் சம் செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ். ஒரு 1,00,000 2,00,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாவே போதும். என்ன பண்றாங்க, டக்குன்னு ஒரு பேல் எடுத்துட்டு தே ஸ்டார்ட் பிசினஸ் ஃப்ரம் ஹோம் இட்செல்ஃப். ம். அவங்களுக்கு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவையில்ல. ம். ஏன்னா அவங்கள நம்பி இப்ப நெறைய பேரு இப்ப இது நார்த் சைட்ல இருந்தெல்லாம் ப்ராடக்ட்ட குடுத்துட்டு கூட மணி அப்புறமா வாங்கிக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்ப அது மாரி இருக்கிற இதுல என்ன ஆயிடுது, அவங்க தே ஸ்டார்ட் வித் ஒன் இதுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இப்ப புடவை பிசினஸ் தான். நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் உழைப்புன்னு சொல்லலாம் இது. ஸோ அப்ப ஆக்சுவலா ஹார்ட் ஒர்க் இன்வெஸ்ட்மெண்ட்ட தாண்டி ஃபாலோவர்ஸ் இருந்தா போதுமா? ஆனா அது வித்ஸ்டாண்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ம். எல்லாருமே கன்டின்யூட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நெறைய பேர் பண்றாங்க. இட்ஸ் ஒன் இது ஒரு விதத்துல பார்த்தா எல்லாருக்குமே ஒரு ஒரு பிசினஸ் பண்ணுங்கிறது ஒரு நல்லது தானே. ம். அவங்க ம். ஃபேமிலிய மேல கொண்டுட்டு வருவாங்க. ஒரு நிச்சயம். விதத்துல நல்லது தான். அந்த கன்டின்யூட்டி இருக்கணும். பிளஸ் அவங்க வந்து அத விடாம பண்ணணும். ஏன்னா இந்த ம். பிசினஸ் பொறுத்தவரைக்கும் எவ்வளவோ இடம் பார்த்துருக்கோம் நம்ம. எவ்வளோ கடை கிராஸ் பண்ணும்போது, இது ஓடிட்டே இருந்த கடை பார்த்தா 2 ஒரு ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு போனா க்ளோஸ் ஆயிருக்கும். வேற ம். கடை ம். வந்திருக்கும் ம். அந்த இடத்துல. ஆமா, ஆமா. ஸோ இது இந்த எந்த பிசினஸ பொறுத்தவரைக்குமே தேர் இஸ் அ பிரேக் ஈவன் பாயிண்ட். அதுக்கப்புறமா வித்ஸ்டாண்ட் ஆகணும். அத அப்படியே நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறதுக்கு ம். நீங்க தேங்க் யூ சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யாருக்கு? ஃபர்ஸ்ட்டு எங்க அம்மா, அப்பா. ஏன்னா எங்க அம்மாகிட்டேருந்து தான் எனக்கு இந்த பிசினஸ் பண்ணணுங்கிற ஆசையே வந்துச்சு. ஸோ அவங்க ஒரு 30, 40 இயர்ஸ்க்கு மேல அவங்க இந்த லாண்ட்ரி பிசினஸ்ன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆயி தான் பிசினஸ் பண்ணணும். ம். அப்பலாம் இது ரொம்ப இது நார்மலா இருக்கும் ஆக்சுவலி நான் இது சொல்ல ஃபர்ஸ்ட் நான் உங்கள கேட்டிருக்கணும். இது லாஸ்ட்டா வந்துருச்சு. ஓகே. ஆக்சுவலா இது ரொம்ப நார்மலா இருக்கும் இந்த பதிலு. என் ஹஸ்பண்ட் கிட்டலாம் இப்ப சொல்லுவேன். "கல்லா கட்டணுங்க" அப்படின்னு சொல்லுவேன் நானு. அப்பலாம் எங்க இதுல நாங்க கல்லான்னு தான் ஆ, சொல்லுவோம். அம்மா ஆ. கல்லாலேருந்து காசு எடுத்துட்டு வான்னு. ஸோ கல்லா கட்டணும்னு பேசிக்கா நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே சும்மா சொல்லிட்டு இருப்பேன். கல்லா கட்டுற மாரி ஒரு பிசினஸ் பண்ணணுங்கன்ட்டு. பட் இந்த பிசினஸ் நான் நிஜமாவே ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ம். இப்ப அந்த இது பார்க்கும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ் வருது. ம். ஃபர்ஸ்ட் எங்க அம்மா, அப்பா, அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்க அண்ணி. எனக்கு 3 அண்ணி இருக்காங்க. ஸோ ம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல செம்மையா சப்போர்ட் பண்ணாங்க. ம். இந்த சைடு என் சிஸ்டர் இன் லா தான் சொன்னேன் இல்லையா, அவங்களோட ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் போற வரவங்கள்ட்டலாம் சொல்லுவாங்க. ம். என்னோட நாத்தனார் இது பண்றா பாருங்க, வாங்குங்கன்னு. இப்பயும் வாங்கிட்டு போய் குடுப்பாங்க. ஓகே. அவங்க கொலீக்ஸ்க்கெல்லாம். ஸோ நிச்சயமா. அது மாரி. அப்புறம் சொல்லாம இருக்க முடியாது. என்னோட பிரதர்ஸ் 3 பேரு. ஓகே. அவங்களோட சப்போர்ட் இட்ஸ் லைக் நீங்க கேட்டீங்கல்ல ஃபினான்ஷியலா எப்படி? அவங்களே ரொம்ப இனிஷியலா எனக்கு அவ்ளோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் குடுத்தாங்க. அப்புறம் சொல்லவே முடியாது நம்மளுடைய என்னோட ஹஸ்பண்ட் இல்லாம இது பண்ணியிருக்கவே முடியாது. ஆக்சுவலா அவங்களும் ஒரு நல்ல ரோல்ல இருந்தாங்க. செட்டிநாடு குரூப்ஸ்ல மேனேஜரா. அ டீசன்ட் சேலரி. எனக்காக அந்த ஜாப வந்து குவிட் பண்ணிட்டு 2 பேருமா சேர்ந்து பண்ணலாம். ஸோ இத பெருசாக்கலாம் அப்படின்னு நாங்க நினைக்கும்போது, கண்டிப்பா என்னால தனியா பண்ண முடியாது. ஸோ அவங்களும் என்னோட ஜாயின் பண்ணதுங்கிறது ஏன்னா என்னோட ஆசைக்காக அவங்க அவங்க அந்த வேலைய விட்டுட்டு வந்தாங்க. அவங்க இவ்வளோ வருஷமா வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அத ஃபுல்லா குவிட் பண்ணிட்டு எனக்காக வந்தாங்க. அப்புறம் என்னுடைய பையன். அவன் இல்லாம கண்டிப்பா இந்த ஆன்லைன்லலாம் நான் ஒரு கான்ஃபிடென்ட்டா வந்திருக்க மாட்டேன். ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும். அதான் பேசிக்கா பார்த்தேன் ஃபேமிலி. கண்டிப்பா. ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. வெளியில இன்னொரு பார்க்குற இமேஜ் என்ன இருக்குன்னா, இந்த மாரி பல்கா வைக்கும்போது லேக்ஸ்ல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. ம். இத பத்தி உங்களோட வியூ என்ன? ஏன்னா நீங்க இப்ப அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க. ஆ. லேக்ஸ்ல சம்பாதிக்க தான் செய்வாங்க. பட் அதுக்கேத்த மாரி அ ஆ ரெண்ட் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்க தானே செய்யும். ம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சஸ்க்கும் கூட தான் செய்யும். ஓகே. ஆ அதுதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே. வீட்ல இருந்து பிசினஸ் பண்றதுக்கும், ஒரு ஷாப்ப வச்சு பிசினஸ் பண்றதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ம். ம். இங்க நமக்கு வந்து ஷாப் ரெண்ட் இருக்கும், கரண்ட் பில் இருக்கும், ஸ்டாஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், ஸ்டாஃப் வெல்ஃபேர் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் நம்ம. ஸோ எல்லாமே இருக்கு இல்லையா? ம். கண்டிப்பாக. கண்டிப்பாக. இப்போ ஒரு ம். ரேபிட் ஃபயர் ரவுண்ட் கொஸ்டின் ஆ. மாரி போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஃபேவரட் ஃபேஷன் ஐகான்னா யாரு? ஃபேஷன் இருக்காங்க. ஐகான் ஸ்டைல்ஸ்ன்னு இல்ல. எனக்கு சினி ஆக்ட்ரஸ்ல ஒருத்தங்கள ரொம்ப பிடிக்கும். சரண்யா. ம். 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 சரண்யா பொண்ணு. அவங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங் நீட்டா இருக்கும் எங்க போணும்னாலும். ஓகே. ஸோ ஐ லைக் ஹர் வெரி மச். ஓகே. நீங்க ஒரு ஆன்டர்பிரினர் ஆகலைன்னா அ என்னவா ஆயிருப்பீங்க? கண்டிப்பா ஒரு ஐடி கம்பெனில தான் வொர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே. உங்களோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னவா நினைக்கிறீங்க? என்னோட ஃபேமிலி. ஓகே. டீ, காஃபி இது 2த்துல வள்ளி மேமோட ஃபேவரைட். டீ. குட்.
சாரியா வெஸ்டர்ன் வேரா? சாரி. ஓகே. உங்களோட பிஸ்னஸை நீங்கள் எதில் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்னு நினைக்கிறீங்க? இன்ஸ்டாவா, வாட்ஸ்அப்பா? வாக்கின்ஸா கடைக்கு. ம். நைஸ், நைஸ். ஓகே. ஒரு கஸ்டமரோட காம்ப்ளிமெண்ட் உங்களால் ஃபர்கெட்டே பண்ண முடியாது அப்படின்னா என்ன? கண்டிப்பா இருக்கு. என்னோட கஸ்டமர் கோகிலா மேம்ன்னு இருக்காங்க. அவங்க வந்து எப்பன்னா நான் சொல்றது ஒரு 3, 4 இயர்ஸ் இன்னும் எனக்கு மனசுலயே இருக்குது அது. "வள்ளி உன் ஷாப் எப்படி வரணும்னா, டி நகருக்கு நல்லி மாரி, வடபழனிக்கு வள்ளி" வள்ளி. அப்படின்னு சொன்னாங்க. அது சூப்பர். என்னால மறக்கவே முடியாது. எக்ஸலண்ட். ஒன் வேர்ட்ல வள்ளி மேம டிரைவ் பண்ணி சொல்லணும்னா இந்த இடத்துல என்னவா சொல்லுவீங்க? காமன் அ ஸ்லோ அண்ட் ஸ்டெடிங்கிற மாரி இருப்பேன் நானு. தேங்க் எதுலயுமே யூ. ரொம்ப ஒரு பதட்டம் இருக்காது. ம். எதையுமே கொஞ்சம் யோசிச்சுட்டு டிசைட் பண்ணுவேன். ஓகே. ஒரு ட்ரீம் செலிபிரிட்டி அவங்களுக்கு நீங்க வந்து உங்களோட அவுட்ஃபிட் வந்து பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா யார் அது? இப்ப சூப்பர் சிங்கர்ல ஜட்ஜா இருக்காங்க இல்லையா? ம். அனுராதா ஸ்ரீராம் மேம். ஆமா. அவங்களுக்கு குடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. எனி ரீசன்? இல்ல அவங்க வந்து ஒரு க்ளோஸ் டூ ஃபேமிலி மெம்பர் மாரி இருக்கு. சம்டைம்ஸ் அவங்க பேசும்போதெல்லாம், ம், ம், பார்க்கும்போது. ஷி அப்ரோச்சஸ் ஆல் கேண்டிடேட்ஸ் ஈக்வலி. ம். இவங்க தான், அவங்க தான்னு அவங்க பிரிக்கவே மாட்டாங்க. எல்லாரோடையும் ஒரு பாசமான ஒரு கனெக்ட் பண்றாங்க. ஆமா. ஸோ ஐ வாண்ட் டு கிவ் ஹர் ஒன் சாரி. இப்போ லேட்டஸ்ட்டா நெறைய சாரி ட்ரேபிஸ்ட் வராங்க. ஆ. அவங்க வந்து இந்த சாரி பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்களா? எப்படி நீங்க ஃபீல் இல்ல பண்றீங்க? நெறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. இப்ப என்னோட ஓகே. ஃப்ரெண்டெல்லாம் சொன்னேன்ல, ஷி ஹாஸ் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு. ம், ம், ஷி ஆல்வேஸ் ஹேவ் அ சாரி ட்ரேபிஸ்ட் ஹூ ம். வில் டூ ஃபார் ஹர் ஃபார் எவ்ரி வீடியோஸ். அதெல்லாம் நீட்டாவும் இருக்கு. பார்க்க அழகா இருக்கு. ஸோ இந்த பிசினஸ வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்க இப்ப பார்க்கறது அப்படின்னா, ம். என்னெல்லாம் விஷயங்கள் நீங்க பார்க்கறது இந்த பிசினஸே ஸ்பாயில் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாரிலாம் சோஷியல் நடக்குது? மீடியா. ம், இட் சேஸ் போத் த சைட்ஸ் இருக்கு. சோஷியல் மீடியா பொறுத்தவரைக்கும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ம், ம், ஸோ இப்ப நம்ம சொல்லுவாங்கல்ல ஸ்கூல்ஸ்ல, ம். நல்லத எடுத்துக்கணும், கெட்டத கெட்டது. விட்டுறணும். அது மாரி தான் இப்ப சோஷியல் மீடியா இருக்கு. ஒரு தயக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கு. எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம இது பண்ணும்போதோ, ஒரு பேசும்போதோ, ம். வார்த்தைகள் கரெக்ட்டா இருக்கணும். எப்படி ஓகே. மக்கள போய் அது ரீச் ஆகுதுன்னு தெரியல. ம். ஸோ நான் பேசும்போதுமே ரொம்ப கவனமா தான் பேசுவேன். எதுவுமே ஓகே. ரொம்ப வார்த்தைகள் எனக்கு புடவைய தவிர்த்து வேற எதுவுமே பேச வராது. கண்டிப்பா, கண்டிப்பா, ஸ்டில் சோஷியல் மீடியா வந்து ஒரு இட்ஸ் அ பவர்ஃபுல் நெட்வொர்க். கண்டிப்பா. இப்ப இந்த சாரி பூட்டிக் பிசினஸ்ல ம். எக்ஸ்போ அப்படிங்கிறத ஒரு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஆமா. அப்போ எக்ஸ்போ இருந்தா தான் நம்மளால இதுல ஜெயிக்க முடியுமா? அப்படியெல்லாம் கிடையாது. ம். எக்ஸ்போங்கிறது நான் ஆக்சுவலா என்னோட இதுல என்ன பார்க்குறேன்னா, அந்த எக்ஸ்போங்கிறது யார் ரொம்ப நெறைய போடுறாங்க அப்படின்னா, தே டோன்ட் ஹேவ் அ பிசிக்கல் ஸ்டோர். ம். ஸோ தே ம். டோன்ட் ஸோ அவங்களுக்கு வந்து மக்கள டைரக்ட்டா மீட் பண்றதுக்காக தான் தே ஆர் புட்டிங் அன் எக்ஸ்போ. வென் வி ஆல்ரெடி ஹேவ் அ ஷாப், வி ஆல்ரெடி மீட்டிங் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஹியர். ஸோ அப்ப எங்களுக்கு வந்து எக்ஸ்போ போட்டா தான் அப்படிங்கிறது கிடையாது. ம். என்ன பொறுத்தவரைக்கும் நீங்களே பாருங்களேன். யாரெல்லாம் எக்ஸ்போ போடுறாங்க. தே டோன்ட் ஹேவ் அ பிசிக்கல் ஸ்டோர். அப்பதான் அவங்க எக்ஸ்போ போட்டா தானே அவங்க மக்கள மீட் பண்ண முடியும். அவங்க ப்ராடக்ட்ட இன்னும் கொஞ்சம் நெறையா சேல் பண்ண முடியும். ஸோ ஓகே. அதனால தான் அவங்க எக்ஸ்போ போடுறாங்கன்னு என்னோட தாட்டு. ம். பட் போத் த சைட்ஸ் வி வில் க்ரோ. ஓகே. எக்ஸ்போ போட்டா தான் க்ரோ ஆகுங்கிறது கிடையாது. ம். வென் வி மீட் கஸ்டமர்ஸ் வேர்ட் ஆஃப் மவுத் ஏன்னா நம்ம ஒண்ணும் அட்வர்டைஸ்மென்ட்லாம் பண்ணல எங்கேயுமே ம். போயிட்டு. ம். ம். ஒன்லி வேர்ட் ஆஃப் மவுத் தான் வி கெட் கஸ்டமர்ஸ். ஓகே. ஸோ ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா எங்கேயா இருந்தாலும் பிசினஸ் பண்ணலாம். ஓகே. ஒரு விமன் இப்போ பிசினஸ் பண்றாங்கன்னா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ம். அபௌட் அ சாரி பிசினஸ்னே வச்சுக்கலாம் அப்படின்னா என்னலாம்? கேர்ஃபுல்லா இருக்கணும்னா, இப்ப வந்து இந்த சோஷியல் நெட்வொர்க்ல பார்த்தோம்னா, நம்மளோட வீடியோஸே எடுத்து இன்னொருத்தங்க வந்து போடுறாங்க. ஸோ அது மாரி ஃபேக் நெறைய பேர் ஃபேஸ் பண்றோம். ஆக்சுவலா இந்த இதுல இருக்கிறவங்க. ப்ராடக்ட்ட வந்து இப்ப நம்ம அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2000, 3000 இருக்குன்னா, 299 போடுறாங்க. அது மக்கள் என்ன பண்றாங்க, டக்குன்னு போயிட்டு பிரைஸ் கம்மியா இருக்குன்னு புக் பண்ணிடுறாங்க. ம். தே ம். டோன்ட் செக் லைக் ஹூ இஸ் போஸ்டிங் திஸ் வீடியோ? யார்ட்டேருந்து இந்த வீடியோ வந்திருக்கு? இத வாங்கலாமா? அப்படின்னு யோசிக்கல. எனக்கே நெறையா கஸ்டமர்ஸ், மேம் இந்த உங்க ப்ராடக்ட் பாருங்க 299 மெசேஜஸ் கூட வருது எங்களுக்கு. ம். பட் வி டெல் தெம் லைக் கோ அண்ட் செக் த பேஜ். எவ்வளோ நாளா அந்த பேஜ் இருக்குன்னு பாருங்க. அதுல இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிங்க. ஏன்னா கண்டிப்பா ஒருத்தங்க வாங்கி ஏமாந்துட்டாங்கன்னா, கண்டிப்பா அதுல போய் கமெண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ கமெண்ட்ஸ் பாருங்க, ரிவ்யூஸ் பாருங்க ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறதுக்கு முன்னாடி. அப்படின்னு நாங்களே சஜெஸ்ட் பண்ணுவோம் கஸ்டமர்ஸ்க்கு. கண்டிப்பா ஏமாறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி ரெப்ளிகாஸ் இன் மார்க்கெட்ஸ் இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இது மாரி ஃபேக்கா வீடியோஸ் போட்டு காச மக்கள்ட்டேருந்து கலெக்ட் பண்றவங்களும் இருக்காங்க. இந்த Google Pay, Phonepaலலாம் டக்குன்னு மணிய வாங்குறதுக்கு. ஸோ ம். ஏமாறாம இருக்கணும்.
இவ்வளோ நேரம் வந்து நிறைய ரியாலிட்டியான ஒரு விஷயத்த அழகா நமக்கு வந்து ம். எளிமையா பகிர்ந்திருக்கீங்க. உங்கள மாதிரி நிறைய ஒரு விமன் வந்து நம்மளும் ஏதாவது பண்ணணும், வீட்ல இருக்கோம். நம்மளும் ஏதாவது ஒரு இன்கம் பண்ணணும் அப்படின்னு ம். நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரோல் மாடலான விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க. தேங்க் யூ ஸோ இவ்வளோ மச். விஷயம் நமக்காக ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச்.